வணக்கம்ங்க. ஏற்கனவே ஒரு பதிவுல அவருடைய பர்சனல் இத பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு பேசியிருப்போம். அதே மாதிரி தான் அ அவர் வந்து பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இன்னொரு பொண்ண வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு நடிகை பேசியிருக்காங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்டா பர்சன் வந்து அவங்கள திட்டி பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுனாங்களா? இல்லையா? அவங்க சைட்ல இருக்க நியாயம் என்ன? எதுவுமே தெரியாம ஏன் 3வது நபர் தலையிடுறாங்க? அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, அது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் 100% என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அப்படி இருக்கையில, பொதுவெளியில பார்க்குறதையும், கேட்குறதையும் வச்சுட்டு நம்ம 3வது நபர் இதில தலையிடும்போது, "தீர விசாரிப்பதே மெய்ங்கிற" அந்த கூற்று அடிபட்டு போகுது பாருங்க. ஆளாளுக்கு ஒண்ணு. ஏதாவது கீழ யாராவது எழுதிட்டா, ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டா, இந்த பிரச்சனைய வெளியிலேருந்து பேசி, பேசி, பேசி தாங்க இது பெருசானுச்சு. எனக்கு தெரிஞ்சு. உண்மைன்னா மட்டும் சொல்லுங்க. ஏன் அப்டின்னா, அவரு வெளியில வந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இவர் பாட்டுக்கு எஸ் அஃப்கோர்ஸ். ஆர்த்தி வந்து அப்பப்போ ஏதாவது இவர் மேலே அலிகேஷன்ஸ் வச்சாலும் ரவி சைட்லேயோ கெனிஷா சைட்லேயோ எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் அதுக்கு இல்லாமல் தான் இருந்தது. பட் இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு எதிராக எவ்வளோ அவங்கள அசிங்கப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணை அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த மரியாதையெல்லாம் இருக்காதா? ஏன்னா அவங்க கூட இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை இவ்வளோ திட்டினமே அதுக்கு உடந்தையான ரவியும் தானே கூட இருக்காரு. அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்படலைன்னா அப்போ அந்த பொண்ணை எவ்வளோ பேசியிருந்தா அந்த பொண்ணு அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். எதுவுமே தெரியாமல் என்ன நடந்தது? ரவி அந்த குடும்பத்துலேருந்து பசங்களை விட்டுட்டு வர்ற அளவுக்கு இருந்தாருன்னா அவரோட மன உளைச்சல் என்னவா இருந்திருக்கும்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை புரியாமல் மேலோட்டமாகவே ஏன் 3ஆம் நபர் தலையிட்டு ஊதி 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 அதை பெருசாக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. சின்னதாக இருந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க. ரவி அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் அன்னைக்கு நம்ம எல்லா கண்ணு முன்னாடியும் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஆள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ அவரே மனசு வருந்தி இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரவி வந்து ரொம்ப சைலண்ட், ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஹம்பிள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அவரே இந்த அளவுக்கு கொதிச்சு பேசுகிற அளவுக்கு வச்சுட்டது யாராலன்னா 3ஆம் நபர் தலையீடுன்னு தான் நான் சொல்லுவேங்க. இதோட நிறுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல.